ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேஸ்மாஸ் டேஸ்டி ஃபீட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆனியன் பப்படா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போனோம். ஆனியன் பப்படா செய்யணும். இந்த சைஸ் உள்ள 6 வெங்காயத்தை எடுத்துருக்கிற இந்த 6 வெங்காயத்தையும் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ஆனியனும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ண ஆனியன் எல்லாத்தையும் உதிரதி ஆட்டி வச்சுக்கலாம். இப்படி பண்ணுறனால நமக்கு ஆனியன் பக்கோடா பண்ணுறப்போ ஈஸியாக வரும். ஆனியன் எல்லாத்தையும் உதிரதி ஆட்டியாச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணுறோம். மசாலா ஆட் பண்ணுறப்ப நம்ம இந்த கண்டெய்னர் பற்றாது, இன்னொரு கண்டெய்னர் மாற்றி வச்சு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இந்த எல்லா மசாலா பொருளையும் ஆனியனோடு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 கப்பு கடலை மாவையும் ஆட் பண்ணுறோம். எல்லா மசாலா பொருளையும் நம்ம எந்த தண்ணியை ஆட் பண்ணாமல் அப்படி மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லா மசாலா பொருளையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆனியன் பக்கோடா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் நமக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆனியன் பக்கோடாவை உதிரியாக ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். பக்கோடா நல்லா டீப் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். வந்ததுனால ஆனியன் தீஞ்சிராமல் இருக்கும். அவ்வளோதான், மொறு கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆனியன் பக்கோடா உங்கள் வீடியோயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.